அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாத ராசி பலன்கள் 2026. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ராசியில் பார்த்திங்கன்னா கேது இருக்கார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு 5 கிரகங்கள் கும்பராசியில் இருக்காங்க. 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சனி மீன ராசியில் இருக்கார். ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு மிதுன ராசியில் இருக்காங்க. இதுதான் மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 26ஆம் தேதி மறுபடியும் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ராசியிலே கேது இருக்கார். 7ஆம் இடத்துல ராகு இருக்காங்க. உங்கள் தலைமையிலே கேது உட்காந்துருக்காரு. உங்கள் ராசிநாதன் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அதுவும் ராகோட பிடியில் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்க சனி 2ஆம் இடத்துல பார்க்குறதுனால நிறைய பிரச்சனை உங்களுக்கு. சரிங்களா? ஒரே மனக்குழப்பம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க, கஷ்டத்தில் இருக்கீங்க, கடன் தொல்லை அதிகமாக போயிட்டுருக்கு. அஷ்டம சனி வேறு ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறனால நிறைய கெட்ட விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. எப்போ பார்த்தாலும் தடங்களாக தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ உங்களுக்கு கெட்டதாக அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இதுதான் சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கை. அப்படி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்குங்க. ஆனால் இந்த மாதம் பாருங்கள், ஆரம்ப பகுதி கொஞ்சம் சுமாராக போனால் கூட, ஏன்னா ராசிநாதன் 7ஆம் இடத்துல உட்காந்து குருவோட பார்வை இருக்கிறனால ஆரம்ப பகுதி கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக போகும். ராசிநாதன் ராசி பார்க்குறதுனால சூரியன் 7ஆம் இடத்துல இருக்குது, குருவோட பார்வையில் இருக்கிறனால ஓரளவுக்கு கொஞ்சம் ஆரம்ப பகுதி கொஞ்சம் நல்லா போகுங்க. ஆனால் 15ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு அங்கே சனியோட போய் சேர்ந்துடுறார். சூரியன் சனி சேர்க்கை இருக்கவே இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப டேஞ்சரான ஒரு சேர்க்கை அது. இப்போ ராசிநாதன் போய் உங்கள் ராசிநாதன் உங்கள் அதாவது மனோகாரகன் சந்திரன் என்ற வீட்டதிபதி தான் ராசிநாதன் சொல்கிறோம். இப்போ ராசிநாதன் போய் 12 போய் 8 போய் உங்களுக்கு மறைஞ்சு சனியோடு இருக்கிறனால நிறைய மனக்குழப்பம் வரும் உங்களுக்கு. நிறைய பார்த்திங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். வாகனத்துலலாம் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். அசிங்கமானப்படுற மாதிரிலாம் இருக்கும். நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குவீங்க. ஏன்னா ஏற்கனவே உங்கள் வாழ்க்கை அப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் இந்த மாதம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆரம்ப பகுதி கொஞ்சம் சுமாராக போனால் கூட உங்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஹெல்த்தை பார்த்துக்குங்க. நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு ஹெல்த்தில் தாங்க பிரச்சனை, உடம்பு பிரச்சனை தான் அதிகமாக போயிட்டுருக்கு. அதேமாதிரி கடனில் போய் மாட்டிக்கிட்டீங்க. அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து நீங்கள் கடன்காரனாக மாதிரி வட்டி கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி மாதம் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நடந்துகிட்ருக்குங்க. அதனால் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரி விஷயங்களை போட்டு கொடுத்து மாட்டிக்காதீங்க. சரிங்களா? உதவிங்க பேரில் போனீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க, சிக்கிடுவீங்க. அதனால் கவனமாக இருக்கணும். உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. 7ஆம் இடத்துல இருக்கிற ராகுன்னு பார்த்திங்கன்னா கூட செவ்வாய் வேறு இருக்கார். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன கருத்து வேறுபாடு வருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்துலையும், இப்போ நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவனோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளும் பாதிப்பும் சங்கடங்களும் வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? 2ஆம் அதிபதி புதன் நல்லா இருக்காருங்க. 2ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 11ஆம் அதிபதி இருக்கிறனால பணம் பார்த்திங்கன்னா கேட்ட இடத்துல உதவி கொஞ்சம் கிடைக்கும். ஏன்னா குருவோட பார்வை இருக்கிறனால கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு கடன் தொல்லை இருக்க தாங்க செய்யுது. கடன் தொல்லை இருக்குது, அசிங்கப்பட்டிருக்கீங்க. மேக்ஸிமம் பாருங்கள் 95%, 90லேருந்து 95% சிம்மராசிக்காரங்க கஷ்டத்தில் தான் இருக்கீங்க. பணப்பிரச்சனை, நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குறது, அசிங்கமானப்படுறது, தொழிலை க்ளோஸ் பண்ணி இழுத்து மூடி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. வேலை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. வேலையில் அசிங்கப்பட்டு இருக்க சிம்மராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. வேலையில் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய அந்த அமைப்பை நீங்கள் என்ன நல்லது பண்ணீங்களோ அதெல்லாம் அடுத்தவங்களுக்கு அந்த பேர் போய் சேர்ந்துடும். அந்த கிரெடிட் எல்லாம் அடுத்தவங்களுக்கு போயிருக்கும். நீங்கள் நல்லா தான் பண்ணியிருப்பீங்க, உங்களை குறை சொல்லுவாங்க. இது எல்லாமே நடந்துகிட்ருக்கும் உங்களுக்கு. அதனால் வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சில பல தடங்களெல்லாம் கொடுக்க தாங்க செய்யும். அதனால் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்மராசிக்காரங்க. நீங்கள் மக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பூர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உத்தர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலம். சரிங்களா? மற்றபடி 8ல் சனி இருக்காருங்க. 8ஆம் இடத்துல சனி இருந்துச்சுனாலே 2ஆம் இடத்தை பார்த்துருவார். சரிங்களா? ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக கொடுக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 8ல் இருக்க சனி 2ஆம் இடத்தை பார்ப்பார். சரிங்களா? நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குறது ஒரு பக்கம் இருந்தால் கூட நீங்கள் பேசினாலே பிரச்சனை தான், பேசினாலே பஞ்சாயத்து தான். நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வாயவே திறக்காதீங்க, நீங்கள் பேசினாலே பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அதுதான் நல்லா தான் பேசியிருப்பீங்க. ஆனால் உங்களை கெட்ட பேர் சொல்லுவாங்க, தப்பு சொல்லுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடந்துகிட்ருக்கும். இந்த மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். சரிங்களா? ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு உடம்பு பிரச்சனை ஏதோ ஒரு உங்களுக்கு போட்டு தலை முதல் கால் வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை
டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எடும்பாங்க, அந்த மாத்திரை இந்த மாத்திரை மருந்து ஊசி போட்டு உங்கள் வாழ்க்கையே அப்படியே மருத்துவ செலவு பண்ணி உங்கள் வாழ்க்கை அப்படியே நெகட்டிவாக போயிட்டுருக்கு. சரிங்களா? வாழ்க்கையே தோற்று போகிறது, வாழ்க்கையை தோற்று போச்சுங்க சார், எங்கள் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு, நாங்கள் தோற்றுட்டோம், எங்கள் வாழ்க்கையெல்லாம் ஜெயிக்காது, இனிமேலாம் நாங்கள் எந்திரிச்சு வரக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி மனசு விட்ட சிம்மராசிக்காரங்க நிறைய பேர். பொறுமையாக இருங்க, உங்களுக்கு அஷ்டம சனி போயிட்டுருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அதுலேருந்து ஈஸியாக நீங்கள் கடந்து வர முடியும். சரிங்களா? இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சுமாராக போகுங்க. அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், 15ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக தான் இருக்கணும். சரிங்களா? அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? ஒரு சில பேருக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்குங்க. அஷ்டம சனியில் ஒரு சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமணம் தான் ஒரு சில பேருக்கு நடக்கும் தவிர ஒரு சில பேருக்கு தடங்களும் கொடுத்துரும். ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த மாதம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு, நிச்சயம் பண்ணக்கூடிய வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில சிம்மராசிக்கு மட்டும்தான் அமையும். ஏன்னா அஷ்டம சனிங்கிறது தடங்களை மட்டுமே கொடுக்கும். சரிங்களா? நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் எதிர்பார்க்காத சில மோசமான விளைவுகள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கும். சரிங்களா? நடக்கிறது ஒன்று, வேறு மாதிரி நடந்துகிட்ருக்கும் உங்கள் வாழ்க்கையில். அதனால் பெரிய அளவுக்கு முதலீடு போடுறதோ, பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, பெரிய புதிய முயற்சி எடுக்கிறதோ இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? பட் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. சூப்பர்னு சொல்ல முடியலனாலும் ஓரளவுக்கு பணத்தை பார்ப்பீங்க இந்த மாதம். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் கிடைச்ச வேலைக்கு போகிறது நல்லது. உங்களுக்கு கிடைச்ச வேலைக்கு போகிறது ரொம்ப நல்லது. இருக்கிற வேலையை அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் விட்டுறாதீங்க. விட்டுட்டிங்கன்னா இருக்கிற வேலையை விட உங்களுக்கு வேறு வேலைக்கு போனால் வீட்டில் சும்மா இருக்கிற மாதிரி ஆயிடும். உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் ஒரு ஜீரோவாக இருக்கிற மாதிரி வந்துடும். ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, ஜீரோவாக, அந்த மாதிரி நிலமை வந்துடும். இருக்கிற வேலைக்கு போங்க. வேலையில் சில வேலைப்பளு கொஞ்சம் குறை சொல்கிறது இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதான் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் அந்த விஷயத்தில் மட்டும். 11ஆம் இடத்துல குரு இருக்காருங்க, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஒரு சில பேருக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். ஒரு சில பேருக்கு கிடைக்கும், எல்லாத்துக்கும் கிடையாது. ஒரு சில பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்கு ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். கோச்சார பலன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் சிறப்புன்னு சொல்லிட முடியாது. சில நெகட்டிவான விஷயங்கள், சில கெட்ட விஷயங்கள், சில தடங்கல்கள், சில பிரச்சனைகள், அசிங்கமானம், விபத்து சந்திக்கிறது, இந்த மாதிரிலாம் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? எனக்கு கொஞ்சம் மன ரீதியான பாதிப்பு சிம்மராசிக்காரங்களுக்கு 15ஆம் தேதிக்கு அப்புறம் என்னடா வாழ்க்கை, என்னடா வாழ்ந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். அதனால் ஹெல்த்தில் கவனமாக இருங்க. ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 10 தடவை 20 தடவைக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு முடிவு எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, உங்களுக்கு நல்லது நடந்துகிட்ருக்கா இல்லை கெட்டது ரொம்பவே நடந்துகிட்ருக்கா, இதெல்லாம் பாருங்கள். ஏன்னா 95% பேர் சிம்மராசிக்காரங்க பாதிப்பில் தான் இருக்கீங்க. 5% பேர் எஸ்கேப் ஆகிருக்கீங்க. ஏன்னா அவங்க ஜாதகம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எஸ்கேப் ஆகிடலாம். ஜாதகம் வலுத்து ஜாதகத்தில் நடக்கூடிய தசாபுத்தி ஸ்ட்ராங்காக இருக்குது, பாவகிரக சம்மந்தப்படாமல் இருக்கிறவங்க தாங்க 5 பேர் தப்பிக்கிறாங்க. 100ல் 5 பேர் தப்பிக்கிறாங்க. 95% சிம்மராசிக்காரங்க பிரச்சனை தான். அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்குது, எப்படி உங்கள் லைஃப் போயிட்டுருக்கு, நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா கெட்ட கர்மாவில் பிறந்துட்டுருக்கீங்களா, உங்கள் வாழ்க்கை எதாவது மாறுமா மாறாதா, இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம என்ன எதுன்னு டீட்டெயிலாக சொல்ல முடியும். ஆனால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பொது பலனாக இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திருமண வாய்ப்பு கைக்கூடி வரக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேத்துக்கு தான் இருக்குது, தவிர எல்லாத்துக்கும் கிடையாது. அதேமாதிரி சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெரிய அளவுக்கு லாபம் வருமானு கேட்டிங்கன்னா வராது. அளவாக முதலீடு போடுங்க, பெரிய அளவுக்கு முதலீடு போட வேண்டாம். இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் அதில் தான் பிரச்சனை வரும். தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஒரு சில பேர் கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் போய் அதில் போய் மாற்ற மாதிரி வரும். கவனமாக இருக்கணும் இந்த மாதம். அது 15ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள். சரிங்களா? பார்த்து கவனமாக இருங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள். நல்ல தசாபுத்தியே கெட்ட தசாபுத்தி போயிட்டுருக்கா, உங்கள் தலையெழுத்து எப்படி போயிட்டுருக்கு, நல்ல கர்மம் அனுபவிச்சிட்ருக்கீங்களா கெட்ட கர்மம் அனுபவிச்சிட்ருக்கீங்களான்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.